யார் யாரையோ தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பிட முடியாத நிறைய வீட்டிருக்கிற இந்த திராவிட இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களுக்கு மூளைகளுக்கு கூட தகுதியற்றவர்களை இவருக்கு நேராக நிறுத்தி பேசுவது தமிழ் சமூகம் தப்பிக்க மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன். எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணுவின் கார் தூசிக்கு போறார்கள் இந்த நாட்டுடைய அரியணைக்கு ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுவதற்கு பாரபட்சம் செய்கின்ற கட்டவுட்டு வைக்கிற ஒரு கேடுகட்ட அரசியல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலும் தெரியாத தற்கொலைகளின் கூட்டங்களாக இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசியல் என்றாலே என்ன, சட்டமன்றம்னா என்ன, எத்தனை அமைச்சர் இருப்பாங்க, எத்தனை இலாக்கா இருப்பாங்க, எத்தனை துறை செயலாளர் இருப்பான், கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன, 0 ஹவர்ஸ் தான் என்ன, நான் கேட்கிறேன் பட்டியலிறேன், இதுல ஒன்றை கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய செயின்சாட்சி கோட்டைக்கு ஆசைப்படுகிறார்களே, இது 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 தகுமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களே, தோழமை இயக்கத்தின் தோழர்களே, அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கின்ற எனதருமை இந்த சிவப்பு சட்டை என்பது பல்வேறு இந்திய சமூகத்தின் விடுதலைக்கும் உலக சமூகத்தின் விடுதலைக்கும் ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பை காட்டி இன்றைக்கு உலக வரலாற்றில் தனக்கென்ற ஒரு வரலாற்று பெருமையத்தோடு 100 ஆண்டை நிறைவு செய்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் செங்கொடி வீரர்களே, அனைவருக்குமே அன்பான வணக்கம். கம்யூனிஸ்டுகளின் தேவை 100 ஆண்டுகளை கடந்து நிறைவு செய்கின்ற இந்த நாளில் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காரணம், தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் சூழல் இந்த தமிழர் இனத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போனாதவர்களும், தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுகளும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தியாக ஆய்வுகளும், பெரியாரிய திராவிட இயக்கங்களின் அர்ப்பணிப்புகளும், தமிழ் தேசிய தலைமைகளின் ஆளுமைகளுடைய அர்ப்பணிப்புகளும், இவற்றை எதையுமே தெரிந்து கொள்ளாத ஒரு தருதலை கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த தருதலை கூட்டங்களில் அரசியல் ஆசைகளை அடித்து வருவதற்கு இன்னும் 1000 கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். எங்கள் அண்ணன் ராஜா போன்று, எங்கள் ஐயா நல்லக்கண்ணு போன்று. காரணம், இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, இங்கே சமத்துவத்துக்காக, மனித குலத்திற்காக, மக்கள் விடுதலைக்காக, தொழிலாளரின் புரட்சிக்காக என்று அனைத்து தளத்திலும் உழைத்த எண்ணற்ற தியாகிகளை இந்த தமிழ் சமூகம் கொண்டாடுவதற்கு பதில் யார் யாரையோ தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பிட முடியாத நிறைய வீட்டிருக்கிற இந்த திராவிட இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களுக்கு மூளைகளுக்கு கூட தகுதியற்றவர்களை இவருக்கு நேராக நிறுத்தி பேசுவது தமிழ் சமூகம் தப்பிக்க மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன். இந்த நாட்டில் ஆட்சி அரியணைக்கு ஆசைப்படுகிறவரை பார்த்து நான் கேட்கிறேன். எங்கள் வாழும் மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராக சுதந்திர இந்தியா விடுதலைக்காக தன் வாழ்வை சிறை சென்று தியாகம் செய்து நம்மோடு சமகாலத்தில் 100 ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்ற எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணுவின் கார் தூசிக்கு போறார்கள் இந்த நாட்டுடைய அரியணைக்கு ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுவதற்கு பாரபட்சம் செய்கின்ற கட்டவுட்டு வைக்கிற ஒரு கேடுகட்ட அரசியல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. அப்படி ஆசைப்படுகிறவர்களுக்கு இங்கே இந்த அரங்கு முழுவதும் அமைந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளிலே ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் குழு உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலும் தெரியாத தற்கொலைகளின் கூட்டங்களாக இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆதலால் எனது மேடையில் வீட்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர்களே, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களே, கூட்டணி கட்சியும் தோழமை கட்சியுமாக கூடியிருக்கிற என் தமிழ் சமூகத்தின் உறவுகளே, இந்த தமிழர் இல்லத்திற்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளுக்கென்று மிகப்பெரிய தியாகம் வாழ்வு இருக்கிறது. ஆனா இதை பற்றி எல்லாம் இன்று இளைய தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கு தவறிவிட்டோமா? இங்கே எங்கள் ஆசிரியர் ஐயா இருக்கிறார், திராவிட இயக்கத்தின் தலைவர், எங்கள் மதிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய தந்தை பேரங்க அண்ணா, தந்தை பெரியார் இன்றைக்கு தமிழ் சமூகத்தை வழிநடத்தி எண்ணற்ற ஆளுமைகள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் சந்தித்த கொடும் வழக்குகள், துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள்,
இன்றைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக பங்கு இருந்தாலும் கூட இந்த நாட்டில் மனிதம் எப்போது மறுக்கப்படுகிறதோ அப்போது கூட்டணி மாறாமல் தொடர்ந்து இன்றைக்கு செங்கோடியை உயர்த்துகின்ற தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள். அப்படி உயர்த்தி எண்ணற்ற வழக்குகளை துன்பங்களை துயரங்களை தாங்கி நின்ற இயக்கத்தின் வரலாறுகள் தெரியவில்லை. இந்த மண்ணின் வரலாறுகள் தெரியவில்லை. அரசியல் என்றாலே என்ன, சட்டமன்றம்னா என்ன, எத்தனை அமைச்சர் இருப்பாங்க, எத்தனை இலாக்கா இருப்பாங்க, எத்தனை துறை செயலாளர் இருப்பான், கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன, 0 ஹவர்ஸ் தான் என்ன, நான் கேட்கிறேன் பட்டியலிறேன். இதுல ஒன்றை கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய செயின்சாட்சி கோட்டைக்கு ஆசைப்படுகிறார்களே, இது 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 தகுமா, இது தகுமா என்று கேட்கிறேன். ஆக என் தமிழ் சமூகம் நல்ல புரிதலோடு நல்ல தெளிவோடு இந்த சமூக வாழ்க்கைக்கு, சமதர்ம வாழ்க்கைக்கு, சமூக நீதி வாழ்க்கைக்கு, சமநீதி வாழ்க்கைக்கு தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு நூற்றாண்டை கடந்தும் கம்யூனிஸ்ட் இயக்கம் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும். காரணம், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இந்த மண்ணை ஆள நினைக்கிறார்கள். அவர்களை வைத்து எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சனாதன விரும்பிகள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு RSS சன் பரிவார கும்பங்கள் திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கு கூட இந்திய நாட்டுடைய நீதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 கோடி மக்களை உள்வாங்கி எங்கள் தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களும் கிடையாது. எந்த முகத்தோடு நரேந்திர மோடி கும்பலே இந்த தமிழ்நாட்டு வீதிகளே வாக்கி கேட்க வருவீர்கள்? பதில் இருக்கா? இல்ல. ஆக இவற்றுக்கெல்லாம் எதிர்கால என் தலைமுறையை தயார்படுத்துகின்ற மகத்தான பணியில் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து 100 ஆண்டுகளை கடந்தும் பல 100 ஆண்டுகள் இயக்கம் கட்டி அமைப்பு கட்டி அமைப்பாய் மக்களை அணிதிரட்டுகின்ற மகத்தான பணியை செய்யுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.